தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுடன் மோத சென்னைக்கு வரும் காவல்துறை அதிகாரி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமானுடன் மோத சென்னைக்கு வரும் காவல்துறை அதிகாரி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். கட்சி ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் தமிழக சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ கட்சி உறுப்பினர்கள் யாரும் செல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் வருகிற 2026 சட்டசபை தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நாட்டு மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை, அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ளாத காவல்துறை அதிகாரி வருண்குமார் திருச்சி எஸ்பியாக இருந்தவர் சீமான் மீது வன்மத்தை கக்கினார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தார். சீமான் தொண்டர்கள் மற்றும் வருண்குமார் IPS இருவருக்கும் இடையே சமூக வலைதளங்களில் மோதல் போக்கு நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் சீமான் மீது அவதூறு வழக்கு தொடுத்தார் வருண்குமார் IPS. வருண்குமார் IPSஐ இடமாற்றம் செய்ய சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தனர். ஆனால் அவருடைய மனைவி புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்த வந்திதா பாண்டே டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் வருண்குமார் IPSக்கு DIGயாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதாவது திருச்சி சரக DIGயாக இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் திருச்சிக்கு சென்று சீமான் வழக்கை சந்தித்து வந்தார். தற்பொழுது சென்னைக்கே மாற்றலாக்கி வந்துள்ளார் வருண்குமார் IPS. நேற்றைய தினம் அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளார். CBCID சென்னை சரக DIGயாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சீமான் இருப்பதும் சென்னை தான், வருண்குமார் IPS இருப்பதும் சென்னை தான். இனிமேல் சீமான் மீது வருண்குமார் வன்மத்தை கக்குவார். சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசுவார். ஏனென்று சொன்னால் இருவரும் சென்னையில் உள்ளனர். ஆக போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி அரசியலுக்கு பற்றி பேசக்கூடாது, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தக்கூடாது என்பது அரசு மரபு, அரசு விதி. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டே அரசியலில் ஈடுபடுவது சட்டத்துக்கு புறம்பானது. தமிழக அரசு சீமான் மீது வருண்குமார் மோதுவதால் வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. அடுத்து வருகிற அரசுகள் வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது வருண்குமார் சென்னைக்கு மாற்றலாகி வந்துள்ளார். இனிமேல் சீமான் வருண்குமார் இடையிலான மோதல் போக்கு உச்சக்கட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கலாம்.